ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு another vlog. இந்த வீடியோ வந்துட்டு என்னோடய பர்த்டே vlogனு சொல்லலாம். இன்றைக்கி 17th ஏப்ரல், நாளைக்கு 18th என்னோடய பர்த்டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு நாங்கள் பாண்டி கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது, பட் இது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்பெஷலான vlogனு வச்சுக்கலாமே. ஸோ பிடிச்சிருந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனல் புதுசாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைக் ரிவ்யூ ட்ராவல் வாக்கு சார்ல்ஸ் vlog மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்வுட் டேக்கிங் மச் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ டு பாண்டி. ஸோ இப்போ பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். பின்னாடி குட்டா இருக்கான். பசங்க 2 பேரும் அங்கே மஹாப்ஸில் வந்துட்டு மீட் பண்ண போகிறாங்க. சரியான வெயில், கண்ணு கூசுற வெயில். சீரியஸாக காரில் போகிறது சீரியஸ்லி ஒரு நல்ல பிளஸிங் தான். பைக்லலாம் போயிருந்தேன்னா சத்தியமாக, ஆனால் இன்னொருத்தன் பைக்கில் வரேங்கிறான் தெரில. ஸோ லெட்ஸ் see. இங்கே பாய்ஸ் வரதுக்கு டைம் ஆகிட்டுருக்கு. அது வரைக்கும் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இந்த ட்ரிப்பில் வந்துட்டு அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். லெட்ஸ் see. வெல்கம் டு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்குள்ளே அஃபிஷியலாக என்ட்ரி ஆயிடுச்சு. எஸ். ஸோ பாண்டி ஒரு வழியாக ரீச் ஆயாச்சு. சரியான வெயில். ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் சும்மா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 6 பேர் தாராளமாக இங்கே ஸ்டே பண்ணலாம். அல்டிமேட்டாக இருக்குது. வெளியில் வியூ காட்டுறேன் பாருங்கள். இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே நைட்டு செம்மையாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்குது. கார் பார்க் பண்ணியிருக்கேன். கீழே காரை பார்க் பண்ணியிருக்கு. நைட்டு வந்து இங்கே ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு பசங்களோட பாண்டிச்சேரி ஹைலைட். அங்கங்கே அலைஞ்சு ஒரு வழியாக வந்து எல்லா செல்லங்களையும் வாங்கி A few hours later. இங்கே நம்ம ஜிஎம்டியில் இருக்கோம். குட்டா சரம் வெரி குட். ஸோ பாண்டி ரீச் ஆன உடனே ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வைபுக்காக வந்து லைட்டாக கொஞ்சம் சர்பத்தெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக்சுவலாக பாண்டி ஸ்ட்ரீட்ஸ்க்கு வந்துட்டோம், ராக் பீச் கிட்ட. ஸோ ஆஸ் யூ கேன் சி, குட்டா தான் இங்கே வந்துட்டு அட்ராக்ஷன் பாயிண்ட்டு. அதனால் போகிற எல்லாருமே ஆக்சுவலாக வந்து குட்டா கூட விளையாண்டுட்டு கொஞ்சிட்டு, அவனும் ஒரு அவன் ஃப்ரெண்ட்லி தானே, அதனால் ஃப்ரெண்ட்லி டாக், ஹீஸ் ஃப்ரெண்ட்லி டாக். அதனால் வந்து எல்லோருக்கூடையும் ஜாலியாக விளையாண்டுருந்தான். ஸோ பாண்டிச்சேரி சாட்டர்டே ஈவினிங் ஆக்சுவலாக வந்துட்டு சரியான வைபாக இருந்துச்சு. இது ஒரு நான் சீசனுங்கிறதுனால ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான், பெருசாக க்ரௌட் இல்லை. பட் த வைப் வாஸ் ரியலி நைஸ். ஸோ எல்லோரும் டாக் பார்த்துட்டு விளையாண்டுங்க பாருங்கள். ஸோ ஃபுல் வைப் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் ஐ மீன் வி ஹேட் அ குட் டைம். குட்டா கூட போனாலே கிரேட் டைம் தான் அது. ஸோ இட்ஸ் நைட் டைம், 17th நைட். நானும் குட்டாவும் the next day. Beautiful morning. Happy birthday to me. நானும் குட்டாவும் மார்னிங் பீச்சில் உட்காந்துருக்கோம். April 18th. Yeah, it is my birthday. But ஹானஸ்டாக கேட்டிங்க அப்படின்னா, என்னோட பர்த்டேன்னு சொல்கிறத விட வந்துட்டு இட் இஸ் அ ரிமைண்டர் தட் ஐ எம் ஸ்டில் அலைவ். ஒரு நாளும் வந்துட்டு நிறையா டெத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு டைம் ஆக்சுவலாக வந்துட்டு we come across lot of bad news, lot of unexpected bad news. எப்படி எல்லாமோ ஒருத்தருக்கும் வந்துட்டு என் கார்டு வருது. அதை தாண்டி நம்ம இன்னும்
இருக்கோம் அப்படின்னா அதுவே ஒரு பிளெஸிங்கை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஹவ் லைக் ஐ see a பர்த்டே. மேபி இந்த பர்த்டே எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, பரவாயில்லடா இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி நீ இன்னும் இன்னும் இருக்க அப்படின்னா அது ஒரு காட்ஸ் பிளெஸிங் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஐம் தேங்க்ஃபுல் டு த காட் ஃபார் கீப்பிங் மீ அலைவ் வித் ஆல் த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுவே ஒரு பிளெஸிங்கை நான் ஃபீல் பண்ணுறேன். இனி இருக்கிற காலங்களில் வந்துட்டு எனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் என்னோட டேஸை வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஸோ ஹாப்பி பர்த்டே டு மீ. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். குட்டா ஸோ இன்றைய பொழுது கொடுத்த கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு என்னோடய அப்பா அம்மாவையும் வந்து நினச்சிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸை பார்த்து என்னோடய டேயை நான் ஆரம்பித்தேன். ரிட்டன் ரூம் போய் பார்த்தேன், எல்லோரும் இப்போ தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. வெயில் ஜாஸ்தியாக அந்த மார்னிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட்டும் சரி மார்னிங்கும் சரி இந்த பிளேஸில் உட்காந்துட்டு பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ரெசார்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பக்கா பீச் வியூவில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல்.